Present perfect tense question format. Hello everyone. Today let's see how will be the question format of present perfect tense. Present perfect tense ஓட question format எவ்வாறாக அமையும் என்கிறத இன்றைய வீடியோவில் டீப்பாக பார்க்கலாம். முதல்ல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட நார்மல் சென்டென்ஸ் உண்டு, ஆக்டிவ் வாய்ஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ் உண்டு எவ்வாறு வரும்ங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம். முதல்ல சப்ஜெக்ட், தென் ஆக்ஸிலரி வெர்பாக ஹேவ் அல்லது ஹேஸ் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். அதாவது சப்ஜெக்ட் ஐ வி யூ தே அல்லது ப்ளூரல் நவுன் வருமிடத்து ஹேவ் ஆக்ஸிலரி வெர்பாக யூஸ் பண்ணப்படும். he she it சிங்குலர் நவுன் வருமிடத்து ஆக்ஸிலரி வெர்பாக has யூஸ் பண்ணப்பட வேண்டும். அதற்கு பிறகு என்ன வரும் என்றால் verb. வேர்பானது அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபல் ஃபார்மில் அமைய வேண்டும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ have gone, she has gone. ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட நார்மல் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்திருக்கிறேன். இஃப் யூ வாண்ட் வாட்ச் தட், ஐ ஹவ் given the link of that video in the description box. You can watch it if you need. Okay, next question format எப்படி வரும்னு பார்க்கலாம். எவ்வாறென்றால் very easy. அந்த சென்டென்ஸோட ஆக்ஸிலரி வேர்ப், அதாவது ஹேவ் அல்லது ஹேஸ் என்கிற வேர்ட் அந்த சென்டென்ஸோட பிகினிங்க்கு கொண்டு வரப்பட வேண்டும். See the example. Have you gone? Has she gone? அவ்வளவே தான். ஓகே, ஆனால் இந்த சென்டென்சஸை நீங்கள் எந்தெந்த இடங்களில் யூஸ் பண்ண வேண்டும் அப்படின்றது தான் very இம்பார்ட்டண்ட். அது எப்படி என்றதை நாங்கள் எக்ஸாம்பிள்ஸோட ஹெல்ப்பில் இப்போ பார்க்கலாம். Have you finished your homework? Have you finished your homework? நீ உனது வீட்டு வேலைகளை முடித்து விட்டாயா? Have they decided to go? Have they decided to go? அவர்கள் செல்ல முடிவெடுத்து விட்டார்களா? ஓகே, அவர்கள் இங்கிருந்து போவதற்காக முடிவு செஞ்சிட்டாங்களா? Have they decided to go? Have you been to Australia? Have you been to Australia? ஓகே, பீன் என்பது போயிருக்கிறையா அப்படின்னு கேட்குறது. நீ ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறாயா அப்படின்ட்டு கேட்குறது. ஓகே, அதே போல் ஹாவ் யூ எவர் பீன் டு ஆஸ்திரேலியா? நீங்கள் எப்பொழுதாவது ஆஸ்திரேலியா போயிருக்கிறீங்களா? உங்களோட லைஃப்பில் இந்த ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி எப்பயாவது எப்பயாவது ஆஸ்திரேலியா போயிருக்கிறீங்களா? ஹாவ் யூ எவர் பீன் டு ஆஸ்திரேலியா? ஓகே, இதே விஷயத்தை நீங்கள் ஆஸ்திரேலியா போயிருக்கிறீங்களா அப்படின்றத ஹாவ் யூ கோன் டு ஆஸ்திரேலியா இப்படியும் கேட்கலாம். ஸோ இந்த பீன் கோன் இது ரெண்டையும் யூஸ் பண்ணுவதற்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். John has gone to Spain. John has gone to Spain. இவ்வாறு நாங்கள் கவுன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் உருவாக்குவது எப்பொழுது என்றால், ஜான் இப்போ ஸ்பெயினில் தான் இருக்கிறார். ஓகே, ஜான் ஹேஸ் கவுன் டு ஸ்பெயின். தற்போது அவர் ஸ்பெயினில் இருக்கிறார். பட் ஜான் ஹேஸ் பீன் டு ஸ்பெயின், அதுவும் ஜான் ஸ்பெயின் போயிருக்கிறார் என்கிற மீனிங்கே தான். பட் இங்கு ஜான் இப்பொழுது திரும்பி வந்து விட்டார், ஸ்பெயினிலிருந்து திரும்பி வந்து விட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஜான் ஸ்பெயின் போயிருக்கிறார்
அப்படின்று சொல்வோமே, அதுக்காகத்தான் இந்த பீன் என்ற வேர்டை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஜான் ஹேஸ் பீன் டு ஸ்பெயின். ஓகே, ஏற்கனவே அந்த விஷயம் நடந்து முடிஞ்சது. அவர் இப்பொழுது திரும்பி வந்தும் விட்டார். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நாங்கள் பீன் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுவோம். பட் கவுன் என்று யூஸ் பண்ணும் பொழுது இப்பொழுதும் அவர் அந்த இடத்திலேயே தான் இருக்கிறார். அப்படியாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் கவுன், ஜான் ஹேஸ் கவுன் டு ஸ்பெயின் அப்படின்று யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் உருவாக்கும் பொழுதும் அதே போல தான். ஹாவ் யூ பீன் டு ஆஸ்திரேலியா என்று சொல்லும் பொழுது நீங்கள் இப்பொழுது இங்கே தான் இருக்கிறீங்க, எப்பயாவது போயிருக்கிறீங்களா அப்படின்றத கேட்குறதுக்கு தான் இந்த பீன் என்ற வேர்பை யூஸ் பண்ணி நாங்கள் சென்டென்ஸ் உருவாக்குவோம். ஹாவ் யூ கவுன் டு ஆஸ்திரேலியா இப்படி கேட்பது நாங்கள் இந்த இடத்துல இல்லை, ஒரு ஃபோன்லேயோ மெயிலையோ அந்த மாதிரி கேட்கும் பொழுது தான் ஹாவ் யூ கவுன் டு ஆஸ்திரேலியா, நீங்கள் இப்போ ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கிறீங்களா, ஆஸ்திரேலியா போயிருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்போமே, அதுக்கு தான் அந்த கவுன் என்பதை யூஸ் பண்ணி பேசுவோம். ஓகே, இஸ் தட் கிளியர் நவ்? ஹவ் லாங் அப்படின்ற கொஸ்டினை கேட்குறதுக்கு எவ்வளவு காலமாக, ஓகே, நீங்கள் எவ்வளவு காலமாக இந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, அதாவது அந்த பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் உள்ள காலப்பகுதி, எவ்வளவு காலமாக நீங்கள் இந்த ஒர்க்கை செய்து கொண்டு இருக்கிறீங்க, அதே போல் எவ்வளவு காலமாக நீங்கள் அந்த கண்ட்ரியில் லிவ் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ண வேண்டும். Okay, let's see the examples. Now, let's assume a situation like this. Okay, Mary is on holiday in Singapore. Okay, she is there now. She arrived in Singapore on Monday. Today is Thursday. Okay, மேரி ஹாலிடேக்கு சிங்கப்பூர் போயிருக்கிறாள். அவள் இப்பொழுது சிங்கப்பூரில் தான் இருக்கிறாள். அவள் சிங்கப்பூர் எப்போ சென்றடைந்தாள் என்றால் மண்டே. டுடே இஸ் தேர்ஸ்டே. ஸோ 3 days. 3 days அவள் சிங்கப்பூரில் தான் இருக்கிறாள். ஓகே, இப்போது அவள் எவ்வளவு காலமாக சிங்கப்பூரில் இருக்கிறா அப்படின்னு நாங்கள் கேட்க வேண்டும். அதை எவ்வாறு கேட்பது? How long has she been in Singapore? How long has she been in Singapore? எவ்வளவு காலமாக அவள் சிங்கப்பூரில் இருக்கின்றாள்? How long has she been in Singapore? ஸோ அவள் 3 நாட்களாக சிங்கப்பூரில் இருக்கின்றாள் அப்படியும் சொல்லலாம். அல்லது அவள் மண்டேயிலிருந்து சிங்கப்பூரில் தான் இருக்கிறாள். இவ்வாறாக 2 விதமாக எங்களுக்கு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டையும் நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை யூஸ் பண்ணித்தான் சொல்ல வேண்டும். ஷீ ஹேஸ் பீன் இன் சிங்கப்பூர் சின்ஸ் மண்டே. அண்டர்ஸ்டுட்? அல்லது ஷீ ஹேஸ் பீன் இன் சிங்கப்பூர் ஃபார் 3 days. ஓகே, ஷீ ஈஸ் இன் சிங்கப்பூர் நவ். அவள் இப்பொழுது சிங்கப்பூரில் இருக்கிறார். அது நார்மல் ப்ரெசன்ட் டென்ஸ். பட் அவள் இவ்வளவு நாளாக, இவ்வளவு காலமாக சிங்கப்பூரில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை தான் யூஸ் பண்ண வேண்டும். ஷீ ஹேஸ் பீன் இன் சிங்கப்பூர் சின்ஸ் மண்டே, அல்லது ஷீ ஹேஸ் பீன் இன் சிங்கப்பூர் ஃபார் 3 days. அண்டர்ஸ்டுட்? அதே போல் how long have you been married? How long have you been married? How long are you married? அப்படி கேட்க முடியாது. Are you married? அவ்வாறு கேட்கலாம். Are you married? நீங்கள் மேரீடா? அப்போ எவ்வளவு காலமாக மேரீட் அப்படின்னு கேட்குறதுக்கு how long have you been married? ஓகே, அதுக்கு ஆன்சர் சொல்லும் பொழுதும் we have been married for 5 years. We have been married for 5 years. நாங்கள் 5 years married. அல்லது we have been married since 2018. We have been married since 2018. நாங்கள் 2018 married.
How long have you known Sarah? How long have you known? Known என்பது know அப்படின்ற வேர்போட past participle. How long have you known Sarah? எவ்வளவு காலமாக உங்களுக்கு சேராவை தெரியும்? Do you know Sarah? உங்களுக்கு சேராவை தெரியுமா அப்படி கேட்கலாம். But how long do you know Sarah? அவ்வாறு கேட்க முடியாது. That is wrong. How long have you known Sarah? I have known her for a long time. எனக்கு அவளை long time ரொம்ப காலமாக எனக்கு அவளை தெரியும். I have known her for a long time. இந்த விஷயத்தை நாங்கள் I know her for அப்படி சொல்ல முடியாது. I know her for a long time இந்த மாதிரி சொல்ல முடியாது. அதே போல் how long has she lived in London? How long எவ்வளவு காலமாக அவள் லண்டனில் வசித்து வருகின்றாள். How long has she lived in London? She has lived there all her life. அவள் லைஃப் ஃபுல்லாக லண்டனில் தான் வசிக்கின்றாள். How long has she lived in London? Has she lived? Past participle form of the verb. How long has she lived in London? She has lived there all her life. அல்லது she has lived there for 10 years. இந்த மாதிரி தேவைக்கேற்ப எங்களுக்கு டைம் பீரியடை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். If you feel this video is useful to you, please put a comment below. And if you like this video, click like button. And don't forget to subscribe my channel and click on the bell icon. Thank you very much for watching the video. Let's meet in another video. Until that, take care, bye-bye.